அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஜூன் 2. இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய அழகான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள், நிறைய தகவல்கள் எல்லாத்தையுமே உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இன்றைக்கி வாங்க முதல்ல நம்ம இப்போ தோட்டத்தில் இருக்க அழகு பூக்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், ஹைப்ரிட் செம்பருத்தி 2 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பதியம் போட்டதில் பேபி பிங்க்கில் 2 இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒயிட் செம்பருத்தி 2 இருக்காங்க. இங்கேயும் ஒரு பேபி பிங்க் இருக்காங்க. இந்த சைடில் 4 ஃபேண்டா கலர் செம்பருத்தி இருக்காங்க. ப்ளூமெரியா பாருங்கள், அழகாக 4 பூங்க ஹைட்டில் இருக்கனால தெரியல. அரளிப்பூக்கள் இருக்குது. இருவாச்சி மல்லிகைப்பூ பாருங்கள், அழகாக இருக்குது, கொத்தா பூத்துருக்கு. குண்டு மல்லிகைப்பூ பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ள சங்குப்பூ செடிகள் எல்லாத்தையுமே நான் அகற்றிட்டாங்க. ஏன்னா இந்த மல்லி பாருங்கள் எவ்வளோ தளிர்கள் வந்திருக்கு. இந்த மல்லி எல்லாம் இந்த கொடி போய் சுற்றிட்டு வளர விடாமல் பண்ணிச்சுங்க. அதனால் சங்குப்பூ செடிகள் நிறைய கவாத்து பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்க, இந்த மொச்சை வந்து எல்லா சீசன்லேயும் உங்களுக்கு காய்கள் இருக்குன்னு. இங்கே பாருங்களேன், எவ்வளோ இடத்துல பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். இன்னும் 2-3 செடி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ஹைட்லேயும் போய் பூக்கள் வச்சு காய்கள் வந்துகிட்டே இருக்குங்க. இது வந்து எல்லா சீசன்லேயும் காய்க்கும்னு நினைக்கிறேன். ஒரு விதையும் கூட இருக்குங்க, எடுத்துக்கலாம். அடுத்தது செடி மொச்சையிலையும் பாருங்கள், பூக்கள் வந்து காய்கள் வச்சிட்ருக்கு. இங்கே உள்ள செடி மொச்சையும் பாருங்கள், நல்லா தழைஞ்சு பூக்கள் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அடுத்தது கத்திரியும் இருக்குங்க, பிஞ்சுகளாக இருக்குது, சிலது காயாக இருக்குது. நீலக்கொத்து கத்திரியில் பாருங்கள், மறுபடியும் பூக்கள் வச்சுருக்கு, பிஞ்சுகளாக இருக்குது. அடுத்தது வல்லாரை பாருங்கள். இது வந்து எப்படின்னா, நம்ம வைக்கிற தண்டுகள்லேருந்து துளிர் வர மாட்டேங்குதுங்க, பக்க கன்றுகளாக தாங்க வருது. பாருங்கள், ஒரு 3 இடத்துல அழகாக இலைகள் வந்துருச்சு. 3 இல்லை 4 இடத்துல வந்துருச்சுங்க. சூப்பராக இருக்குல்லங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேருந்து கீரை விதைகள் எடுத்து போட்டதுங்க. அதுவும் கீரை நல்லா முளைச்சி வந்துட்டுருக்கு. இன்றைக்கி டேபிள் ரோஸ்லாம் பாருங்கள், அழகழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த வைலட் கலர் பூ நிறைய பேர் கேட்குறாங்கங்க, இது கட்டிங்கில் வளருமா, அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. கட்டிங்கில் சூப்பராக வளருதுங்க. நிறையா தொட்டிகளில் எடுத்து வச்சுருக்கேன், ஹேங்கிங்கில் கூட வச்சுருக்கேங்க. இது வைலட் கலர் அழகாக பூத்திருக்கும் மேலே பார்க்கும்போதுன்ட்டு அதுலேயும் நட்டிருக்கேன். சூப்பராக வருதுங்க கட்டிங்கில். அதுக்கப்புறம் இதில் ஒரு கோழி கொண்டைங்க, ஏற்கனவே நம்மள்கிட்ட இருந்ததில் ஒரு விதை விழுந்து முளைச்சிருக்கு, அதுவும் பூக்கள் வச்சுருக்கு. ஆனால் இதில் வந்துட்டுங்க இந்த முல்லைப்பூ வச்சுருக்கிறேன். இந்த தொட்டிலேயே இதுவும் இருக்குது. எனக்கு எதை எடுத்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியலங்க. தொட்டிகள் இருந்தாலும் கூட இட வசதி இல்லைங்க. எங்கே எடுத்து பாருங்கள், எல்லாமே இவ்வளோ நெருக்கமாக வச்சுருக்கேன்ட்டு இதை எடுத்து எங்கேயாவது வைக்கணும், பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த கல்ரோஜாவை பார்த்துட்டு ஒருத்தங்க கேட்குறாங்க, இது நேச்சுரல் ஃப்ளவரா இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரா, தினமுமே இருக்குது இது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையிலே எனக்கே வந்து இது சந்தோஷமான ஒரு விஷயந்தாங்க. பழைய பூக்கள் காயறதுக்குள்ளாரே அடுத்தது புதிய தளிர்கள் வந்து மொட்டுக்கள் வந்துடும். அதனாலேயே இதில் வந்து எந்த நாளும் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அழகாக இருக்கும் நம்ம தோட்டத்தை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே உள்ள இந்த கொடி மொச்சையிலையும் பாருங்கள், பூக்கள் வச்சு தான் பிஞ்சுகள் ஆகிட்டு பாருங்கள். இது மேலேயும் பூக்கள் வச்சுட்டு போயிட்டே இருக்குதுங்க. நம்ம வாழை பாருங்கள், பெரிய இலை, நாளைக்கு விரிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உரமும் ரெடி பண்ணியிருக்கேங்க. நேற்று வந்து இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். அரிசி கழுவின தண்ணி, உளுந்து கழுவின தண்ணி நிறையாவே கிடச்சிது. அதில் வந்து காய்கறி தோல்கள் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். சாயங்காலம் தாங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் விதைகள் போடலான்னு பார்த்தோங்க. என்னென்னா அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க எங்கள் பக்கம் வெயிலுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்குது. 2 நாளாகவே நல்ல வெயிலாக இருக்குது. அதனால் இப்போ நான் போடலை, விதை போடலை. கொஞ்சம் கிளைமேட் இன்னும் கொஞ்சம் வெயில் குறைஞ்சோன்னு போட்டுக்கலான்ட்டு இருந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் போட்டிருந்தேன் நீலக்கொத்து கத்திரியில். அதில் ஒரு 2 செடி தாங்க எனக்கு நல்லா கிடச்சிது, அதை நடவு பண்ணியிருக்கேன். அதே போல் 2 வெண்டைக்காவும் போட்டிருந்தேன். இதெல்லாம் நம்ம வீட்டு விதைகள் தாங்க, அதை போட்டு நல்லா வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் தாங்க போடணும். எல்லா விதைகளும் சேர்த்து வச்சுட்ருக்கேன். மண் கலவை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்த கட்ட வேலைகள் இருக்குதுங்க, நிறைய கவாத்து பண்ணணுங்க. இந்த சைடு எல்லாமே வந்துட்டு செம்பருத்திகள், அந்த சங்குப்பூ கிளைகள், இது எல்லாமே நான் கவாத்து பண்ணணும். நிறையா வேலைகள் இருக்குது. நேற்று கொஞ்சம் முடிச்சிட்டேன். இவ்வளோ கவாத்து பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். ஓகேங்க, அடுத்த பதிவில் சந்திக்கலாம். மாடித்தோட்டம் தொடர்பாக நான் நிறைய தகவல்கள் அவங்க கூட பகிர்ந்துருக்கேன். தினமும் காமிச்சிட்ருக்கேன் எங்களுடைய தோட்டத்தை. அதனால் நீங்களும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நீங்களும் உங்கள் மாடித்தோட்டத்தில் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னோட பகிருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்ங்க.